நாங்கள் எதிர்பார்த்தது அவருக்கு 10%, ரொம்ப அதிகம் போனால் 15% அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப கட்ட கணிப்பு. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டி விடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் கணக்கு வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணுவாங்க. எப்போவுமே எதை வச்சு கணக்கு பண்ணணும்னா ஒரு வீடியோவை விரும்புகிறவங்க எத்தனை பேருங்கிறத வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் விருப்பம் தெரிவிச்சு லைக்குன்னு போடுவீங்க. விஜய் இன்ஸ்டாகிராமில் மதுரை மாநாட்டில் இவர் எடுத்த ஒரு வீடியோ, இவர் முகத்தை காமிச்சு இதான் வீடியோ, அதை போட்டிருக்காரு. இதுவரை இன்ஸ்டாகிராமு ரெக்கார்டே உடைஞ்சிச்சு. இதுவரை எந்த ஒரு வீடியோவையும் 11 கோடி பேர் பார்க்கல. ஆனால் இந்த 11 கோடி பேரில் தமிழ்நாடு இருந்து பார்த்தவன் யார்? ஏன்னா விஜய்க்கு பக்கத்து மாநிலத்திலையும் இருக்குல்ல, கேரளாலெல்லாம் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகம். 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதில் 11 கோடி பேரில் 5 கோடி பேர் 4 கோடி பேர் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னு வைங்க. அவர் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தவங்க எப்படி 4-5 கோடி பேர் இருக்கும். பார்க்குறது சர்வசாதாரணம். நீங்களும் நானும் கூட என்னமோ வீடியோ வந்துருக்கேன்னு பார்ப்போம். அதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு 10 கோடி பேர் இருக்காங்க, 11 கோடி பேர் இருக்காங்க, பார்த்துருக்காங்க மேடம். ஆனால் அதில் உண்மையான செல்வாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பார்த்ததை லைக் போடுவாங்க. அதில் தான் உண்மையான செல்வாக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 1.5 கோடி பேர் லைக் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரே ஆள் 100 லைக் போடுவாங்க. அது போட முடியாது. நீங்கள் ஒரு ஆள் ஒரு லைக்குக்கு மேலே அதில் போட முடியாது. எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு லைக்கை தான் எடுத்து கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி லைக்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா ஒரு 1 கோடியே 60 லட்சம். அந்த 60 லட்சத்தை மற்ற மாநிலங்கள்னு வச்சுக்கிட்டா கூட குறைந்தது 1 கோடி லைக்ஸ் தமிழ்நாட்டில் விஜய்க்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். அரசியல்வாதிகளுக்கு, ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். எப்படி 1 கோடி லைக்ஸ் வந்தது?